Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எதுவுமே குக்கிங்லாம் எதை பண்ண போறது கிடையாது. ரொம்ப ஈஸியா ஒரு சாட் தான் பார்க்க போறோம். பஃப்டு ரைஸ் சாட். ஸோ இந்த பொரி வச்சு தான் நம்ம சாட் பார்க்க போறோம். நான் பொரி வந்து ஒரு 1 கப் எடுத்துக்கிட்டேன். கூட வந்து என்னென்ன எடுத்துக்கேன்னா வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அது ஆனியனு வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, நெக்ஸ்ட் கேரட் வந்து நல்லா திருவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இது மாதுளப்பழம் நல்லா உரிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 மாதுளப்பழம் இருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து மசாலா வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், சால்ட், அதுக்கப்புறமா சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன். நெக்ஸ்ட் சின்னதா வந்து சின்ன சைஸ் லெமன்ல ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு சார்ட்டு. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை ஈஸியாக நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா நமக்கு பஃப்டு ரைஸில் வந்து நமக்கு கெலோரி வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம கூட வந்து எல்லா வெஜிடேபிள்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்காக இது ரொம்ப ஹெல்த்தி தான். இப்போ வந்து இதை 1 கப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பவுலில். இப்போ இது கூட எல்லா வெஜிடபிள்ஸும் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இது ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன், டொமேட்டோஸ், அப்புறமா கேரட் வந்து திருவி வச்சிருக்கேன். உங்களுக்கு குக்குமர் இருந்தால் நீங்கள் குக்குமர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து இது மாதுளப்பழம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவினிங்க்கு வந்து இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு, நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இது கூட நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். நான் கிட்ஸுக்கு கொடுக்கறதால நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடரே எடுத்துக்கோங்க. கூட ஒரு ஃப்ளேவருக்காக சாட் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து சால்ட் அண்ட் சுகர் எப்பவுமே வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க, ஏன்னா பஃப் ரைஸ்லேயே நம்மளுக்கு சால்ட் இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் லெமன் வந்து ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வெயிட் லாஸ்க்காக நான் இதை வந்து இது ரெடி பண்ணதால, நான் வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்றதால நான் வந்து இதில் வந்து பாயில்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் சாப்பிட்றீங்க, இல்லைன்னா கிட்ஸ்க்கு வந்து கொடுக்குறீங்கன்னா பாயில்டு பொட்டேட்டோஸ் நீங்கள் நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய், இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே நம்மளுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது அவ்வளோதான், அப்படியே நம்ம சர்வ் பண்ண போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட சேனலில் இருக்க நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு போடுற அந்த வீடியோஸும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது வந்து என் கிட்ஸுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கா மைக்கு? எப்படி இருக்கு? சூப்பர். மிஸ் நல்லா இருக்கா? சூப்பர். Thanks for watching. Thanks for watching. Subscribe. Subscribe. Like. Like. Comment. Comment.